யாராவது ஒரு ஆளும் பேசுகிறாங்களா? அவங்க பேசலைன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு ஷேர் வருது, அவங்க பேச மாட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? பண்ணுங்க. கை திறந்துருக்கு, பண்ணுங்க. அங்கேருந்து வாங்க, ஆள் அனுப்புங்க, பண்ணுங்க. இப்படி பேசுகிறான், என்ன பேசுகிறோம்? உண்மையை தானே பேசுகிறேன். யாரையும் விட மாட்டீங்களா நீங்கள்? குரானை ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ ஈசா நபி உலகம் பூரா வந்ததுக்கப்புறம் பாஸ்போர்ட் கேட்பாங்களா? விசா கேட்பாங்களா? ஈசான வீடு டாக்குமெண்ட் கேட்பீங்களா நீங்கள்? ஒவ்வாரியும் எங்க இது சிங்கிள் பேரண்டா? நீங்கள் வயசு என்ன 2000 போட்டு யாருக்கிட்ட ஏமாத்துறீங்க? ஈசான வரட்டும், அப்போ தெரியும் காமெடி. இதெல்லாம் ஜாதியா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். பிறப்பின் அடிப்படையில் வர்றது எல்லாமே ஜாதி. அது நீ மொழியை சொல்லு, அது நீ நேஷ்னாலிட்டியை சொல்லு, அது நீ ஜாதியை சொல்லு, உன்னுடைய தொழிலை சொல்லு, எல்லாமே ஜாதி. பிறப்பின் அடிப்படையில் எங்களுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. புரியுதா? மனிதன் தான். இந்த மனிதர்கள் மத்தியில் பாகுபாடு இருக்கக்கூடாது. இதுதான் குரான் சொல்லக்கூடிய மெயின் தீம். இந்த மெயின் தீம் தான் அல்லாஹ் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரான். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இந்த வலியோனுக்கு ஒரு சட்டம், எலியோனுக்கு ஒரு சட்டம், இது இருக்கக்கூடாது. புரியுதா? அந்த முஸ்லிம்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய இமாமத் தகுதி உங்களில் இரையச்சம் உடையவருக்கு இருக்கணும். இன்றைக்கி யாருக்கு இரையச்சம் இருக்குது? எம்பிஎஸ்க்கா? என்ன இரையச்சம் இருக்குது? எல்லாத்தையும் அவுத்து விட்டுருக்காரு, எல்லா அனாச்சாரங்களையும் அவுத்து விட்ருக்காரு. அவர் தான் ஆக சிறந்தவர. சரி, ஒரு எலெக்ஷன் ஒன்று நடத்தி நீங்கள் ஓட்டு வாங்குங்களேன் பார்ப்போம். நேர்மையாக, மிஷினில் இல்லாமல் பேப்பர் எலெக்ஷனில் நடத்தி ஓட்டு ஒன்று வாங்கி காட்டுங்க. மக்கள்லாம் இவருக்கு கீழே ஒருமித்த கருத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு. அவன் கடுப்பில் இருக்கான். ஏன்னடா பண்ணுறது? இந்த சைத்தானு தலைமையில் ஏறி உட்காந்துட்ருக்காங்க. இந்த சைத்தானுக்கு முட்டு கொடுத்துட்டு இவங்க உட்காந்துட்ருக்காங்க. சரி, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஸோ இது வரைக்கும்